அரசுக்கு ஆதரவாக செயல்படும் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு அச்சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்களை கண்டனம் தெரிவித்துள்ளதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் பெருவெளியில் வள்ளலார் தோற்றுவிக்கப்பட்ட சத்தியஞான சபை மற்றும் தர்மசாலை செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் வள்ளலார் புகழை உலகத்திற்கு கொண்டு செல்வதாக கூறி ஆளும் திமுக அரசு பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்த பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் மையம் கட்டுவதாக அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமான பணியை தொடங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் வள்ளலார் ஆன்மீக பக்தர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் வடலூர் வள்ளலார் பெருவெளியில் பழங்கால கட்டிடக்கலைகளில் ஒன்றாக விளங்கும் செம்புரான் கற்கள் கண்டறியப்பட்டுள்ளதால் தொல்லியல் துறை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தொல்லியல் துறை ஆய்வு செய்யும் வரை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. அதனால் கட்டுமான பணி தற்காலிகமாக வடலூர் வள்ளலார் பெருவெளியில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடலூர் தலைமை சமரச சத்திய சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பில் இன்று சர்வதேச மையம் கட்டும் திமுக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி வடலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அச்சங்கத்தில் முக்கிய பொறுப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அக்கூட்டத்தை புறக்கணிப்பு செய்துள்ளனர். மேலும் தலைமை சங்கமாக விளங்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் ஆளும் அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மைத்துனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமமூர்த்தி உடன் நெருங்கிய நண்பராகவும் உள்ளதாகவும் அதனால் வடலூர் பார்வதிபுரம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் தலைமை சங்கமாக விளங்கக்கூடிய வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் முற்றிலுமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சர்வதேச வள்ளலார் மையம் வடலூர் பெருவெளியில் அமைக்க கூடாது என பார்வதிபுரம் மக்கள் போராடி வரும் நிலையில் வள்ளலாரின் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய தமிழகத்தில் உள்ள பல்வேறு சங்கங்களை ஒன்றிணைத்து தலைமை சங்கமாக விளங்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாநில தலைவரின் ஒருதலை பட்சமான செயல்பாட்டால் அச்சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை கடும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இன்று வடலூர் தனியார் மண்டபத்தில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி என்பது சுத்த சன்மார்க்க சங்கத்தின் நிகழ்ச்சி இல்லை எனவும் அரசு நிகழ்ச்சி என குற்றம் சாட்டுகின்றனர். பார்த்திபன், மாநில துணை பொதுச் செயலாளர், வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். இன்று வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் இன்று வடலூரில் தமிழக அரசு வள்ளலாரினுடைய வரிவு கட்டுற நாளை 52 வாரங்கள் கொண்டாடியதை ஒட்டியும், இரண்டாவதாக 100 கோடி செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க உத்தரவு பிறப்பித்த தமிழக அரசு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று வடலூரில் TRM திருமண மகளில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை நான் முகநூல் வாயிலாக தான் தெரிந்து கொண்டேன். இந்த பார்வதிபுரம் கிராமத்தில் இந்த சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் நாங்கள் 3 பேர் உள்ளோம். அதை மாநில துணைத் தலைவர், மாநில துணை செயலாளர், மாநில துணைத் தலைவர் 3 பேர் இந்த பார்வதிபுரம் கிராமத்தை சார்ந்தவர்கள். ஆனால் எங்களுக்கே இந்த தகவலை தெரிவிக்காமல்